தோட்டத்தில் பூக்கள் எல்லாம் கண்மணி வருகைக்காக காத்திருந்தது. மென்மையான காற்று மார்கழி மாதம். கண்மணி குளித்து முடித்துவிட்டு வாயற்கதவை திறந்தாள். திண்ணையில் படுத்திருந்த நாய்கள் கண்மணியை பார்த்ததும் வாளை ஆட்டிக்கொண்டு வந்தது. என்னடா கருப்பா, பசிக்குதா? ஏ சவப்பி, இங்க வாடி, உனக்கும் தான் இருக்கு. கொஞ்ச நேரம் இருங்க, வாச தெளிச்சிட்டு வரேன். இவள் சொன்னவுடன் புரிந்தது போல் வாசலில் தண்ணீர் தெளிக்க இடம் விட்டு ஓரமாக போய் நின்று கொண்டன. விடியற் காலை 5:30 மணி. கண்மணி தண்ணீர் வாளியுடன் வந்தாள். தெருவை நன்றாக சுத்தமாக பெருக்கி வாசலில் தண்ணீர் தெளித்தாள். சரி வாங்கடா, கோலம் பெருசா போடணும், கலர் காவி போடணும். அது வரைக்கும் நீங்க தாங்க மாட்டீங்க. அவள் அழைத்ததும் திண்ணையில் அருகில் வந்து நின்றன. கண்மணி உள்ளே சென்று நேற்று இரவு வடித்த சாதத்தில் தண்ணீர் ஊற்றி வைத்ததை சிறிது தயிர் விட்டு பிசைந்து வைக்க, ஒன்றோடு ஒன்று தொந்தரவு செய்யாமல் அவரவர்களின் பங்கை மிச்சம் வைக்காமல் நக்கி முடித்தது. பின்பு கண்மணி அரிசி மாவினில் கலந்த கோலப்பொடியில் அழகான பூக்கோலமிட்டு காவி கொண்டு ஓரம் பார்டர் கட்டி நடுவில் சாணம் வைத்து அதன் தலையில் பூசணி பூவை வைத்தாள். 2 அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரியை போட்டு அதன் ஓரங்களில் மஞ்சள் குங்குமமிட்டு அதன் அடியில் சிறிய தட்டுக்களை வைத்து நேராக வாசலுக்கு கொண்டு வந்து வாசலின் இருபுறங்களிலும் வைத்து விளக்கேற்றினாள். சிறிது நேரத்தில் மதில் சுவரின் மீது வந்து எட்டி பார்த்து கொண்டிருந்தது 2 ஜீவராசிகள். என்னங்கடா, உங்களுக்கும் பசி வந்துருச்சா? சிரித்து கொண்டே அடுப்படிக்கு போனவள் ஒரு கிண்ணத்தில் பாலை கொண்டு வந்து வெளியே சிறிய மண்பாண்டத்தில் அதை ஊற்ற 2ம் விரைந்து வந்து குடித்தன. கண்மணியின் சிறிது நேர இந்த காலை பொழுது மட்டுமே எப்பொழுதும் அவளுக்கு மகிழ்ச்சியை தரும். அதன் பின் கண்மணிக்கு சிரிக்கவும் சிந்திக்கவும் ஏது நேரம். 2 டம்ளர்களில் காஃபியை எடுத்துக்கொண்டு தங்கள் அறைக்கு சென்றாள். அறையில் சிவக்குமார் நன்கு அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான். ஏங்க ஏங்க. என்ன கண்மணி, ஏங்க எழுந்துருங்க, ஆஃபீஸுக்கு நேரமாகுது. கண்மணி, இன்னும் கொஞ்ச நேரம். ஏங்க மணி 6 ஆகுது, எழுந்துருங்க. நீங்கள் குளிச்சு முடிச்சு கிளம்ப சரியாக இருக்கும், எழுந்துருங்க. கண்மணி கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்க விட மாட்டேன். முணங்கிக் கொண்டே எழுந்தான். ஏ அபி, அபிமா, எழுந்திரிடா, நேரமாகுது. அம்மா இரும்மா. தன் போர்வையை இன்னும் வேகமாக இழுத்து போர்த்தி கொண்டாள் அபி. ஏ அபி, எழுந்திரிச்சு படி, காலையில் படித்தாதான் புத்திக்கு ஏறும். அதை யாரு சொல்கிறது பாரு, புத்தியே இல்லாதவங்க அதை சொல்கிறாங்க. அபி உள்ளுக்குள் முணங்கிக் கொண்டு மீண்டும் தூங்க ஆரம்பித்தாள். ஏ அபி, எழுந்திரு. போர்வையை சரையல் என இழுத்து தூரமாக தூக்கி போட்டாள் கண்மணி. அம்மா கொடுமா. அபி எழுந்திரு. இந்த வருஷம் நீ 10வது, ஞாபகம் இருக்குல்ல? தினமும் காலையில் எழுந்து படிக்கும் பழக்கத்தை வச்சுக்கோ, அப்போ தான் நல்ல மார்க் எடுக்க முடியும். டேபிளில் காப்பி வச்சிருக்கேன், ப்ரஷ் பண்ணிட்டு எடுத்து குடி. குடிக்கிறேன் போங்க. அபிநயா அழுத்து கொண்டே எழுந்தாள். கண்மணி தயக்கத்துடன் மெதுவாக பின்புறம் இருக்கும் அறைக்கு சென்றாள். கதவை தட்டவும் யோசிப்பாள், தட்டாமல் செல்லவும் யோசிப்பாள். இது தினமும் நடக்கும் போராட்டம். சில சமயங்களில் அதிர்ஷ்டவசமாக அந்த கதவு திறந்திருக்கும். அப்பாடா, பெருமூச்சு விட்டபடி உள்ளே செல்வாள். ஆனால் இன்று அந்த அறை மூடப்பட்டிருந்தது. கண்மணி மெதுவாக தட்டினாள். அத்தை, அத்தை. ஆ வரேன். ரங்கநாயகி மெதுவாக எழுந்து வந்து கதவினை திறந்தாள். என்னடி, கொஞ்சம் மெதுவாக தட்டக்கூடாது? என்னவோ மண்டை மேலே அடிக்கிறா போல அந்த தட்டு தட்டுற. அத்தை, நான் மெதுவாக தான் தட்டினேன். ஆமாம், எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் வச்சுக்கோ. அவள் கையில் இருந்த காப்பி டம்ளரை வாங்கி கொண்டு உள்ளே சென்றாள் ரங்கநாயகி. படுக்கையில் படுத்திருந்த ஏழுமலையை எழுப்பி அவருக்கு காப்பி கொடுத்துவிட்டு தானும் குடித்தாள். கண்மணி நேராக சமையல் அறையில் வந்து தன் காலை வேலைகளை ஆரம்பித்தாள். அதன் பின் ரங்கநாயகி குளித்து முடித்துவிட்டு வெளியே வந்தாள். கண்மணி, கண்மணி. என்னங்கத்த? என்ன இன்னும் சிவா எந்திரிக்கலையா? எந்திரிச்சிட்டார் அத்தை, குளிச்சுட்டு இருக்காரு. சரி சரி, என்ன டிஃபன் பண்ணியிருக்க? அத்தை, இட்லி தான் அத்தை. ஆமாம், அதை தவிர உனக்கு வேற என்ன தெரியும்? இட்லியும் தேங்காய் சட்னியும் பண்ணியிருக்கேன். ஏண்டி, காலையில் தேங்காய் சட்னியா? நெஞ்சிலே இருக்கும். அத்தை, உங்களுக்கு தேங்காய் இல்லாமல் வெங்காயம் தக்காளி வதக்கி தனியாக சட்னி பண்ணி வச்சிருக்கேன். சரி சரி. ரங்கநாயகி டிவியை ஆன் செய்து தன் கால் மேல் கால் போட்டு செய்திகளை பார்த்து கொண்டிருந்தாள். கண்மணி அனைத்து வேலைகளையும் முடித்து டிஃபன் பாக்ஸில் அனைவருக்கும் லஞ்சை பேக் செய்துவிட்டு
எடுத்து வந்து டேபிளின் மீது வைத்தாள். ஏழுமலையும் குடித்து முடித்து ஹாலுக்கு வந்து அமர்ந்தார். ரங்கநாயகிக்கும் ஏழுமலைக்கும் சிவகுமார் ஒரே பிள்ளை. திருமணமாகி 10 வருடம் கழித்தே சிவகுமார் இவர்களுக்கு பிறந்தான். அதனால் கொஞ்சம் இல்லை, நிறையவே செல்லம் கொடுத்து வளர்த்து விட்டார்கள். அவனும் அப்படித்தான். தன் அம்மா அப்பா பேச்சுக்கு மறு பேச்சில்லை. சிவகுமார் வந்து நேராக ஆளில் அமர்ந்தான். கண்மணி, ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுங்க, இதோ வந்துட்டேன். கண்மணி தட்டில் இட்லி வைத்து தேங்காய் சட்னி வைத்து எடுத்துக்கொண்டு வந்து சிவகுமாரிடம் தந்தாள். அவன் சாப்பிட்டு முடித்ததும், அம்மா அப்பா கிளம்புறேன். சரிப்பா. கண்மணி வரட்டுமா? சரிங்க. அவனை வாசலுக்கு சென்று வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்தாள். அடுத்து இன்னும் ஒரு டிக்கெட் வீட்டில் இருக்கே, அதை வெளியே அனுப்ப வேண்டாமா? அபி. அபிநயா இன்னும் பாத்ரூமிலிருந்து வெளிவரவில்லை. அபி சீக்கிரம் வா, ஆட்டோ வந்துடும். அபிநயா குளித்து முடித்துவிட்டு வெளிவந்ததும் அவளுக்கு தலைவாரி பின்னலை போட்டுவிட்டு 2 இட்லி வைத்து ஊட்டிவிட்டு அவளுக்கும் லஞ்ச் பாக்ஸை பேக் செய்துவிட்டு ஆட்டோ வந்தவுடன் அவளை ஏற்றிவிட்டாள். கையசைத்தபடி உள்ளே வந்தவள் அப்பாடா என்று வந்து சோபாவில் அமர்ந்தாள். அதை பார்த்த ரங்கநாயகியோ அவளை ஏற இறங்க பார்த்தாள். கண்மணி தன் முந்தானையை எடுத்து முகமனைத்தும் ஒத்தி எடுத்தாள். என்னடி இவ, என்னவோ காலையில் களத்து மேட்டுக்கு போய் வேலை பார்த்தவ மாதிரி இந்த அலுப்பு அழுத்துக்கிற? கண்மணியின் முகமே வாடிப்போனது. உடனே அங்கிருந்து எழுந்து உள்ளே இருக்கும் வேலைகளை கவனிக்க போனாள். அந்த காலத்தில் நாங்களெல்லாம் காலையில் எந்திரிச்சு குளித்து வாசை கூட்டி சாணத்தை கரைச்சி வாசை தெளித்து கோலம் போட்டு மாட்டு தொழுவத்தை எல்லாம் சுத்தம் செஞ்சு வீட்டையும் கவனித்து வெளியே கிளம்புற வீட்டுக்காரவங்களுக்கு சோறாக்கி குழந்தைகளையும் கவனித்து அப்புறம் மாடுகளை ஓட்டிக்கிட்டு கயனிக்கு போய் அங்கே அதுங்களை மேய விட்டு அப்படியே நாங்களும் களை பிடுங்கிறது நாற்று நடுவதுன்னு கயனியில் வேலை செய்வோம். அப்படியே மத்தியானம் வேலையெல்லாம் ஓரங்கட்டிட்டு கொண்டு போன சாதத்தை அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு சாயங்காலம் மறுபடியும் மாடுகளை ஓட்டிக்கிட்டு நாங்கள் வீடு வந்து சேர பொழுதே போயிடும். அவசர அவசரமாக வந்து வாச தெளித்து கோலம் போட்டு வெளியே போன புருஷங்க பிள்ளைங்க வீடு திரும்புறதுக்குள்ளே சோறாக்கி வைக்கணும். இப்போ மாதிரி இல்லை, எதுவாக இருந்தாலும் அதை அம்மியால்தான் அரைக்கணும். மாவு ருப்புக்கல்லில் அரைக்கணும். பொழுதுக்கும் வெயில் மழை எதுவும் பார்க்காம செய்வோம். வீட்டுக்கு வந்ததும் வேலை அடங்காது. 24 மணி நேரம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் இப்போ இருக்கிறவங்க அடுப்படியில் 2 சமையலை பண்ணாலே அழுத்துக்கிறாளுங்க. என்ன சொல்ல? கண்மணியோ அமைதியாக தலையை கவிழ்ந்தபடி அமர்ந்திருந்தாள். ஆனால் அவளின் உள்ளுக்குள் இங்கே மட்டும் என்ன ஓய்வா இருக்கு? காலையில் எழுந்தா இரவு வர வேலை சரியா இருக்கு. ஆனால் நம்ம உழைப்புக்கு இங்கே எந்த அங்கீகாரம் கிடைக்கிறதில்ல. ஆவனா அந்த காலம் இந்த காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாம் கூழ் செஞ்சு வச்சு 2 நாளைக்கு சலிக்காமல் சாப்பிடுவாங்க. நேற்று சாதத்தில் தண்ணியை ஊற்றி அதையும் ருசியாக சாப்பிடுவாங்க. நேற்று வச்ச குழம்ப இன்னைக்கு சூடு பண்ணி அது அடுத்த நாளுக்கும் கூட சுண்ட குழம்பா ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ காலையில் வச்சது மதியத்துக்கே இறங்கலை. சூடாக வேற செய்யணும். ஒரு வேளை சாப்பிட்டதை அடுத்த வேளை சாப்பிட பிடிக்கல. இப்படி போகுது. இட்லி பூரி பொங்கல் இடியாப்பம் ஆப்பம் கிச்சடி வகை வகையாக டிஃபன், அதுக்கு வகை வகையான சட்னி. இத்தனை கொடுத்தோம் நமக்கு பாராட்டு இல்லை, குறைகள் தான். பெருமூச்சு விட்டு கொண்டே எழுந்து உள்ளே சென்றாள். எல்லா வேலைகளையும் அவளின் கைகள் செய்தாலும் மனம் மட்டும் எதிலும் லயிக்காமல் தன் நியாயத்தை அசை போட்டது. ச்சே, என்ன ஒரு பெண் ஜென்மமோ! நான் சரியான மாட்டின் ஜென்மம். எதற்கும் வாயை திறக்காமல் எல்லாத்தையும் மனசிலே போட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கும் ஜென்மம். ச்சே! அவளின் மனதும் அவளை குறை சொல்ல சேர்ந்து கொண்டது. என்ன செய்யறது? கண்மணி உள்ளுக்குள் குமைந்தாள். ஆளுக்கு வந்து, அத்தை நீங்கள் சாப்பிட்றீங்களா? மாமாவை கூப்பிடு, அவர் இப்போ தான் வெளியே போனார் அத்தை. சரி சரி, நீ போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு, இங்கே கதை அளந்துக்கிட்டு இருக்காத, போ. கண்மணி சிறிது நேரம் உட்கார்ந்தாள். ரங்கநாயகியின் கண்கள் வெடித்து விடும். ஏன்தான் மருமகளின் மேல் இவ்வளவு வெறுப்போ தெரியவில்லை. கண்மணிக்கும் அது புரியவில்லை. அவள் இங்கு வாக்கப்பட்டு வந்து 15 வருடங்களாகிறது. ஆனாலும் ரங்கநாயகியின் குணத்தில் சிறிதும் மாற்றமில்லை. கண்மணி வீட்டிற்கு மூத்த மகள். 2 தங்கைகள். தாய் இவள் விவரம் தெரியாத வயதிலேயே இறந்துவிட்டாள். சிறு வயதிலிருந்தே தன் தந்தையின் அரவணைப்பில் வளர்க்கப்பட்டவள். தங்கள் வீட்டில் அவள் வைத்ததுதான் சட்டம்.
அவளுக்கு ஒரு பொருள் வேண்டுமென்றால் அது எப்படியேனும் அடம் பிடித்து வாங்கிவிடுவாள். அடம் பிடிக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. அவள் ஆசைப்பட்டாலே அது அவளுக்கு கிடைத்துவிடும். தன் தந்தையால் அவ்வளவு செல்லமாக வளர்ந்தவள். ஆனால் இங்கு வந்து இந்த 15 வருடத்தில் அவள் அனைத்தையும் மறந்துவிட்டாள். தனக்கு பிடித்ததை, ஆசைப்படுவதை, வயிறு நிறைய சாப்பிடுவதை, தனக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை டிவியில் பார்ப்பதை, முக்கியமாக நன்றாக அயர்ந்து தூங்குவதை, இவை அனைத்தையும் கண்மணி தன் வாழ்க்கையில் மறந்தே போனாள். அம்மாடி கண்மணி! தன் மாமனார் அழைக்க எங்கோ சென்ற நினைவை மீட்டெடுத்தாள் கண்மணி. என்ன மாமா? அம்மாடி வாமா சாப்பிடலாம். இதோ வரேன் மாமா. நீங்கள் டைனிங் டேபிளில் உட்காருங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். இந்த வீட்டில் நீ சாப்பிட்டியாமா? வாமா சாப்பிடலாம் என்று கேட்கும் ஒரே ஜீவன் மாமனார் ஏழுமலைதான். தன் அப்பா கேசவனுக்கு பிறகு கண்மணி பிரியம் கொண்ட ஒரு நபர் என்றால் அது ஏழுமலைதான். கண்மணி அவர்களுக்கு இட்லியை வைத்து கார சட்னியை வைத்தாள். அம்மாடி கண்மணி, நீயும் உட்காருமா, எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம். இல்லை மாமா, நீங்களும் அத்தையும் சாப்பிடுங்க, நான் கொஞ்சம் நேரம் பொறுத்து சாப்பிடுகிறேன். சரி என்று இருவரும் சாப்பிட்டனர். பிறகு கண்மணியும் சாப்பிட்டு மதியம் சாதம் வடிக்க அரிசி ஊற வைத்துவிட்டு பின்புறமாக சென்று ஊற வைத்திருந்த துணிகளை சலவை செய்ய தொடங்கினாள். அந்நேரம் பக்கத்து வீட்டு பவித்ரா வந்தாள். என்னடி பண்ணிட்டு இருக்க? வா பவி. என்ன வழக்கம் போல துணியை துவைக்க வந்துட்டியா? ஏண்டி ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி போட்டுக்கன்னா கேட்குறியா? எங்கடி, நானும் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அது சரி, சிவா அண்ணை பற்றி தெரியாதா? அவத்தான் அம்மா பிள்ளையாச்சே, அவங்க சொன்னா தான் வாங்கி போடுவார். ரங்கநாயகி அம்மா வாயிலிருந்து இந்த ஜென்மத்தில் இந்த வார்த்தை வரப்போகிறதில்ல. நீயும் காலம் பூரா கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இருவரும் சிரித்தனர். கண்மணிக்கு பக்கத்து வீட்டு பவித்ரா நல்ல தோழி. இருவரும் திருமணமாகி ஒரே சமயத்தில் வந்தவர்கள். பவித்ராவிற்கு 2 பிள்ளைகள். பெரியவன் வருண் 9வது படிக்கிறான். சின்னவன் விஜய் 7வது படிக்கிறான். பவித்ராவின் அத்தை மங்களம் மிகவும் நல்லவர். மருமகளை மகள் போல பார்ப்பவள். பவித்ராவின் கணவர் சுரேஷ் மிகவும் ரொமான்டிக்கான ஆள். கண்மணிக்கு இவர்கள் குடும்பத்தை பார்த்தால் சிறிது பொறாமையாகத்தான் இருக்கும். அடிக்கடி அவள் தலையில் அவளே கொட்டு வைத்துக் கொள்வாள். நீ தான் இப்படி இருக்க, அவங்க சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பொறுக்கலையா? கண்ணு வைக்கக்கூடாது என்பாள். ஏ கண்மணி, கண்மணி. என்னடி? ஏண்டி, நான் கூப்பிடுறது கூட காதில் விழாம அப்படி என்ன பலமான யோசனை? ஒன்றும் இல்லடி. சரிடி, நேரமாகுது, நான் போய் சமைக்கணும். ஏண்டி, காலையில் செய்யலையா? காலையில் அவருக்கும் அபிக்கும் பிரிஞ்சு தாளித்து கத்திரிக்காய் பச்சடி செஞ்சேன். அத்தைக்கும் மாமாவுக்கும் இனி தான் சமைக்கணும். ஏன், அவங்க அதை சாப்பிட மாட்டாங்களா? இல்லடி, அவங்களுக்கு ஜீரணமாகாது. இந்த மாதிரி கலவை சாதம்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. எப்போவும் ஏதாவது குழம்பு சாதம் மட்டும்தான். அப்புறம் ரசம் இருக்கணும். என்னவோ போ, நான் என்ன செஞ்சாலும் எங்கள் வீட்டில் எல்லாரும் சாப்பிடுவாங்க. இந்த தனித்தனி சமையலெல்லாம் இங்கே இல்லை. நேற்று மிதமான சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சா கூட எங்கள் மாமனார் அதை அருமையாக குடிச்சிருவார். சில சமயங்களில் அதிகமாக இருந்தால் எங்கள் அத்தையும் சேர்ந்து குடிப்பாங்க. ஆனால் எங்களை மட்டும் குடிக்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் சில சமயங்களில் நானும் குடிச்சிருக்கேன், சூப்பராக இருக்கும். எப்பயாவது சாப்பிட்ற உனக்கு சூப்பராக தான் இருக்கும். ஆனால் அடிக்கடி எனக்கு காலை டிஃபனே அதுதான். என்ன செய்வது? கண்மணியின் யோசனை எங்கோ போனது. அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை அவர்கள் வீட்டில் வடைக்கறி தோசை. கண்மணிக்கு செய்யும் போதே வாயில் எச்சில் ஊறியது. அதன் மனம் அவளுக்கு பசியை தூண்டியது. அனைவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்திருக்க சுட சுட தோசை வடைக்கறி. அனைவரும் ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். ஏங்க, இன்னும் ஒன்று? போதும் கண்மணி, 7 தோசை சாப்பிட்டேன், போதும். இதுக்கு மேலே என் வயிற்றில் இடமில்லை. அபிமா, உனக்கு? போதும்மா. அத்தை, மாமா, உங்களுக்கு? போதும் கண்மணி. அப்பாடா, இனி நமக்கு சுட்டுக்கொள்ள வேண்டியது தான். ஒரு 5 தோசையாவது ஊற்றணும். தனக்கான தோசையை தவாவில் அவள் ஊற்றும்போது ரங்கநாயகி நேராக உள்ளே வந்தாள். கண்மணி, கண்மணி. என்னங்க அத்தை? ஆமாம், நேற்று சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சது இருக்கா? இல்லை என்று பொய் சொல்ல கண்மணியால் முடியாது. ஆமாம் அத்தை, கொஞ்சம் இருக்கு. ஏண்டி, நீ முதல்ல சொல்லி இருக்கக்கூடாது? அதை நானே குடிச்சிருப்பேனே. அதை வீணாக்காத, குடிச்சிரு. சரிங்க அத்தை. அரிசி என்ன விலை விற்குது? காய்ந்து கொண்டிருந்த தோசை தவாவை அணைத்துவிட்டு கிண்ணத்தில் இருந்த பழைய சோற்றில் உப்பை போட்டு அதற்கு வடைக்கறியை வைத்து சாப்பிட்டாள். இது இன்று ஒரு நாள் மட்டுமல்ல, அடிக்கடி இப்படித்தான் நடக்கும்.
சில சமயங்களில் இரவில் சப்பாத்தி குருமா, பூரி உருளைக்கிழங்கு மசாலா இப்படி வகையாக செய்யும்போது கூட, ஏண்டி கண்மணி, மதியம் செஞ்ச சாப்பாடு குழம்பு மிச்சம் இருக்குமே. ஏண்டி, இப்ப மிச்சம் இருந்தா என்னவா, நீ அமைதியா சாப்பிடு. கண்மணி விடுமா, வெளியே வாசல்ல உட்கார்ந்திருக்கிற அந்த வாயிலா ஜீவன்களுக்கு போடுமா. இவ கிடக்கறா. ஏழுமலை சொன்னாலும், நீங்க சும்மா இருங்க கொஞ்சம். ஏண்டி, அதை வீணாக்காத, இப்படி கொண்டு வா, ஆளுக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம். வேணாம் அத்தை, நீங்க சாப்பிடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். அந்த மாதிரி மீதமுள்ள சாப்பாட்டை பல சமயங்களில் கண்மணித்தான் சாப்பிடுவாள். சில சமயத்தில் சாதம் எதுவும் மீதமில்லை என்றாலும் ரங்கநாயகியின் வாய் சும்மா இருப்பதில்லை. அனைவருக்கும் தோசை ஊற்றி முடிக்கையில் அங்கிருந்து ஒரு குரல் வரும். ஏண்டி கண்மணி, எங்க தட்டுல 2 தோசை இருக்கு, இன்னும் 1 சுட்டுக்க. கண்மணி எத்தனை தோசை சாப்பிட வேண்டும் என்று ரங்கநாயகியே முடிவு செய்து விடுவாள். கண்மணி அவள் சொன்னது போல செய்வாள். வேறு என்ன செய்வது? வீட்டில் எந்த வேலையும் செய்யாமல் சாப்பிட்டு சாப்பிட்டு நன்றாக தூங்கும் 60 வயதான ரங்கநாயகியே 3 தோசை சாப்பிடும் போது, காலை எழுந்ததிலிருந்து இரவு படுக்கும் வரை ஓயாமல் வேலை செய்யும் கண்மணியும் 3 தோசை தான் சாப்பிட வேண்டும் என்று நினைப்பது எந்த விதத்தில் நியாயம்? கண்மணி இந்த வீட்டிற்கு வாழ வந்த இத்தனை வருடத்தில் இப்பொழுதும் அவள் தனக்கு பிடித்தமான எதையும் வயிறு நிறைய சாப்பிட முடியாமல் ஏதோ அந்நியர் வீட்டில் சாப்பிடுவது போல சாப்பிடுவாள். இதை எதையும் சிவகுமார் கண்டு கொள்வதில்லை. உண்மையில் அடிக்கின்ற திட்டுகின்ற கணவர்களே பரவாயில்லை. இப்படி அம்மா பிள்ளையாக இருக்கும் கணவருக்கு அவர்களே மேல் என்றிருக்கும் கண்மணிக்கு. கண்மணி, கண்மணி, என்ன கண்மணி நீ? நான் பாட்டுக்கு கத்திக்கிட்டு இருக்கேன், நீ எந்த யோசனையில் இருக்க? உங்கள் அத்தை உன்னை கூப்பிடுறாங்க பாரு, சீக்கிரமா போ, கத்த போகிறாங்க. அவசர அவசரமாக தன் கைகளை கழுவிக்கொண்டு உள்ளே ஓடினாள். என்னங்க அத்தை? ஏண்டி, எவ்வளவு நேரமாக கூப்பிடுறேன், உன் காதில் வேலையா? அது சரியா கேட்கலைங்க அத்தை. ஆமாம், இன்னும் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? இதோ முடிஞ்சிருச்சு, துணியை காய வச்சுட்டு வந்துடுறேன். மணி என்ன ஆகுது, சமைக்க வேண்டாமா? இதோ வந்துட்டேன். மீண்டும் பின்பக்கம் ஓடினாள். துணிகளை எல்லாம் அலசி கொடியினில் போட்டு உலர்த்திவிட்டு உள்ளே வந்தாள். அத்தை, என்ன சமைக்கட்டும்? என்ன காய் இருக்கு? சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு. எல்லாம் எனக்கு ஆகாததே சொல்லுடி. நானே மூட்டு வழியில் காலை நீட்ட முடியாமல் உட்காந்துருக்கேன். இதில் எல்லா கிழங்கையும் தின்னுட்டு நான் வழியில் அவதிப்பட வேண்டியது தான். இவள் சீக்கிரம் போய் சேர்ந்துருவா, நம்ம இனி சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறியா? ஐயோ, அப்படி இல்லை அத்தை. ஏண்டி, நீ செத்து போய் இந்நேரம் 2 வருஷம் ஆயிருக்கும். அதை மறந்துட்டு பேசாத. அன்னைக்கு நீ முடியாம படுத்திருந்தியே, டாக்டர் எல்லாம் கைவிட்டப்போ ஏதோ நீ செஞ்ச புண்ணியம். இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியோட அனுகிரகம் உன்னை காப்பாத்தி இப்போ உன்னை வாழ வச்சுட்டு இருக்கு. நீ பேச மாட்ட? ஏழுமலை சொன்னதும், என்னது, இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியோட அனுகிரகமா? யாரை சொல்றீங்க? உடனே கண்மணி ஏழுமலையை கஞ்சாடை செய்ய, அது ஒன்றும் இல்லடி, இந்த வீட்டில் நம்ம கும்பிடுற மகாலட்சுமியை சொன்னேன். ஆமாம் ஆமாம், அந்த கடவுள் மனசு வச்சதால என் புள்ள, என் தங்கம், அவனால் எந்த பிள்ளையும் தான் அம்மாவுக்கு செய்யாத ஒரு விஷயத்த என் பிள்ளை எனக்காக செஞ்சான். எப்படியோ நான் பிழைச்சி வந்துட்டேன். நான் செத்து போயிடுவேன். இந்த வீட்டுக்கு அவங்களே மகாராணி ஆயிடலாமன்னு சிலர் நினைச்சாங்க. ஆனால் அது நடக்கலை. அதுக்காக கடவுளை கூட வேண்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க போல. ரங்கநாயகி, ஏழுமலை குரல் சற்று அதட்டலாக வந்தது. ஏங்க கத்தறீங்க? எனக்கு இருக்கிற ஆதங்கத்தை நான் பேசுகிறேன். போதும், நீ பேசினது போதும். இப்படி பேசி பேசி அடுத்தவங்களை காயப்படுத்தினதால தான் சாகிற நிலைமைக்கு போய் மீண்டு வந்திருக்க. அப்போ கூட நீ திருந்த மாட்டியா? ஏங்க, இப்போ நான் என்னங்க தப்பாக பேசிட்டேன்? அந்த சமயத்தில் என் பிள்ளையும் நீங்களும் தானே என்னை பார்த்துக்கிட்டீங்க. என்னை பார்த்துக்க வேண்டிய மகாராணி எங்கேயோ போய் ஹாயா படுத்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தாங்க. ரங்கநாயகி, சும்மா இருக்க மாட்ட? அத்தை, நிறுத்துடியம்மா, நீ என்ன சொல்ல போற? அந்த சமயத்தில் உங்கள் அப்பாவுக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிருச்சு. அதனால தான் நீ உங்கள் வீட்டுக்கு போயிட்ட, அப்படித்தானே? இதை கேட்டு கேட்டு எனக்கு சலிச்சு போச்சு. இதை மற்றவங்க வேணுமென்னா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். ஏண்டி, இருக்கிற உண்மையைத்தான் சொல்ல முடியும். நீங்கள் சும்மா இருங்க. ஏண்டி, நான் கேட்குறேன்,
உங்கள் அப்பாவுக்கு நீ மட்டும்தான் பொண்ணா? சொல்லுடி. இன்னும் 2 பொண்ணுங்க இருக்கீங்கல்ல, அவங்கள ஒருத்தி வந்து பார்த்துக்க வேண்டியது தானே. இங்கே நான் ஆப்ரேஷன் பண்ணி வந்து வீட்டில் அனாதையாட்டம் கிடந்தேன். என் பிள்ளையும் புருஷனும் தாண்டி என்னை கவனிச்சுக்கிட்டாங்க. ஆம்பளைங்க செய்கிற வேலையாடி அது? ரங்கநாயகியின் கண்கள் நீர் தேங்கியது. என்னை குளிப்பாட்டி புடவை கட்டி எனக்கு தேவையானதையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு வீட்டையும் கவனிச்சுக்கிட்டு வேலைக்கும் ஓடிக்கிட்டு இப்போ நினச்சாலும் என் கண்ணில் கண்ணீர் வருதுடி. ரங்கநாயகி. ஏழுமலை அவளின் அருகில் வந்து அமர்ந்து கண்களை துடைத்தார். ஏண்டி இப்போ பழசையெல்லாம் பேசுகிற? விடுடி. நீங்கள் சும்மா இருங்க. இவளை நான் எப்பவும் மன்னிக்க மாட்டேன். இதே நமக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா நம்மளை பார்த்துருக்கோம்ல. ரங்கநாயகி. அமைதியாக இருக்க மாட்ட? அதுக்கு தாங்க ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றுக்கணுமுங்கிறது. இதே என் வயிற்றில் பிறந்த பொண்ணாக இருந்தா என்னை கிட்ட இருந்து பார்த்துருப்பால. ஏண்டி நீ மட்டும் என்ன அவளை உன் பொண்ணு மாதிரியா பார்க்குற? அவள் இந்த வீட்டுக்கு வாழ வந்து இத்தனை வருஷத்தில் என்னைக்காவது உன் வாயிலிருந்து அவளை பாராட்டி ஒரு நல்ல வார்த்தை வந்திருக்கா? இங்கே பாருங்க, சும்மா இதையே சொல்லாதீங்க. மாமியாரன்னா அப்படி இப்படித்தான் இருப்பாங்க. அதுக்குன்னு அவங்களுக்கு ஒன்றுன்னா அவங்கள அம்போன்னு விட்டுட்டு போயிடணுமா? கண்மணி அழுது கொண்டிருந்தாள். கண்மணி, நீ உள்ளே போய் சமையல் வேலையை பாருமா. அவள் இப்படித்தான் தேவையில்லாமல் கத்திக்கிட்டே இருப்பா. கண்மணி அழுது கொண்டே உள்ளே சென்றாள். சிறிது நேரத்தில் நேராக ஏழுமலை உள்ளே வந்தார். கண்மணி, அழாதம்மா. மாமா, நான் அழலை மாமா. அதுக்குத்தான் அவகிட்ட உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன். வேணாம் மாமா, விடுங்க. அவருக்கு தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை. சும்மா இருமா. எல்லாம் இந்த சிவகுமாரால். அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. மாமா, அவரை ஒன்றும் சொல்லாதீங்க. என்னமோ போமா. ஏழுமலை அங்கிருந்து தங்கள் அறைக்கு சென்றார். கண்மணி விரக்தியில் சிரித்தாள். உண்மையில் ரங்கநாயகி தன்னை திட்டுவதோ கடிந்து கொள்வதோ கண்மணிக்கு பெரிதில்லை. சிவகுமாரின் இந்த மெத்தன போக்கே அவளை கலங்க வைக்கிறது. காலையில் ஆஃபீஸுக்கு சென்றால் இரவு வீடு திரும்பும் வரை ஒரு ஃபோன் செய்து மனைவியை விசாரிக்க மாட்டான். இரவு வீட்டுக்கு வந்தாலும் நீ சாப்பிட்டியா, உன் உடம்பு எப்படி இருக்கு என்ற எந்த நல விசாரிப்புகளும் கிடையாது. தன் அம்மா சண்டை பிடிப்பார்கள் என்ற பயத்தில் அவன் எதையும் செய்வது கிடையாது. கண்மணி என்றாவது ஒரு நாள் ரங்கநாயகி பேச்சுக்கு மறுபேச்சு பேசிவிட்டால் அன்று இரவு சிவகுமாரிடம் பூஜை நடக்கும் அவளுக்கு. என் அம்மாவை ஏன் எதிர்த்து பேசினாய் என்று. இப்படி ஒரு கணவனை வைத்துக்கொண்டு அவள் என்னத்தான் செய்வாள்? பாவம், தனக்கு ஆறுதலாக இருக்க வேண்டிய கணவனே தன்னை மேலும் காயப்படுத்துகிறார். அதனால் அவரிடம் அவள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. கண்மணியின் கணவனுக்கு தான் ஆண் என்ற எண்ணம் அதிகமாகவே இருந்தது. ரங்கநாயகி அவனை அப்படித்தான் வளர்த்திருந்தாள். சிவகுமாரை பொறுத்தவரையில் தன் அம்மாதான் எல்லாம். இவர்கள் இருவருக்கும் இடையில் மாட்டி தவிப்பவள் கண்மணி. மறுநாள், கண்மணி, கண்மணி. என்னங்க மாமா? சரிம்மா, நான் அத்தையை அழைச்சிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. எப்படி மாமா போக போகிறீங்க? சிவா கேப் புக் பண்ணி இருக்காமா. ஏழுமலை சொல்லி முடிப்பதற்குள் வாசலில் கேப் வந்து நின்றது. சரிம்மா, கிளம்பட்டுமா? சரிங்க மாமா. கேப் புறப்பட்டது. கண்மணி சமையல் எல்லாம் முடித்துவிட்டு வெளியே திண்ணையில் வந்து அமர்ந்தாள். அப்போது பக்கத்து வீட்டு பவித்ரா வந்தாள். ஏ பவி, வா, இப்படி வந்து உட்காரு. ஆமாம், என்ன கண்மணி இன்னைக்கு இப்படி ரிலாக்ஸாக வந்து உட்காந்துட்டு இருக்க? வீட்டில் உங்கள் அத்தை இல்லையா? ஆமாடி, அத்தையும் மாமாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அப்படியா? அதான் இப்படி ஜாலியாக வந்து உட்காந்துட்டியா? ஆமாம், நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். நேற்று உங்கள் வீட்டில் ஒரே சத்தமாக இருந்தது. அதுவா? கண்மணி தயக்கமாக முகத்தை வைத்துக்கொள்ள, அடியே நீ சொல்லவே வேண்டாம். உங்கள் வீட்டு ஜன்னலும் எங்கள் வீட்டு ஜன்னலும் பக்கம் பக்கமாக இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் பேசுகிறது எல்லாம் எங்கள் வீட்டில் நல்லாவே கேட்கும். கண்மணி அமைதியாக தலையை கவிழ்த்தாள். நீ ஏன் தான் இப்படி இருக்கியோ? என்னை என்ன செய்ய சொல்கிற பவித்ரா? பவித்ரா, பவித்ரா. என்னங்க அத்தை? ஏம்மா, இந்த புளி கரைத்து வடிக்கும் பாத்திரம் எங்கம்மா இருக்கு? அது பின்பக்கமாக கழுவின சாமான் கூடையில் இருக்குங்க அத்தை. சரிம்மா. கண்மணி வியப்பாக பார்த்தாள். என்னடி அப்படி பார்க்குற? இன்னைக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை சமையல் தான். என்னடி சொல்கிற? ஆமாம்,
வாரத்துக்கு 2 நாள் அவங்க தான் சமைப்பாங்க. மீதி நாள் நான் சமைப்பேன். அந்த 2 நாள் எனக்கு ஓய்வு. ஏன் வீட்டுக்கு ஏதாவது? சேச்சே, அப்படியெல்லாம் இல்லை. ஏண்டி, அது என்ன வாரம் வாரமாக வரும்? நீ வேற. நான் இந்த வீட்டுக்கு வந்த உடனே போட்ட கண்டிஷன் அது. இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ ஆகுது. நான் இங்கே வந்து இத்தனை வருஷத்தில் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் நீ மட்டும் ஏன் தான் இப்படி இருக்கன்னு தெரியலை. என்ன செய்வது பவி? சில பெண்களோட தலையெழுத்து அப்படி இருக்கு. அதை அந்த இறைவனே நினைத்தாலும் மாற்ற முடியாது. நீ ஏன் சிவா அண்ணன்கிட்ட இதெல்லாம் சொல்கிறதில்ல? என்னத்தான் அவர் அம்மா பிள்ளையாக இருந்தாலும் உன் மேலேயும் பாசம் இருக்கத்தான் செய்யும். நீ சொல்லுடி. சொன்னால் மட்டும் என்ன நடக்க போகுது? இன்னும் 2 திட்டு கூடுதலாக கிடைக்கும். கண்மணி பெருமூச்சு விட்டாள். என்னடி யோசிக்கிற? ஒன்றும் இல்லடி. பாவம், அவரே வேலையெல்லாம் டென்ஷனாக வீட்டுக்கு வராரு. அவர்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு சொல்லி இங்கே எதுவும் மாற போகிறதில்ல. சரி கண்மணி, நான் இதோ வரேன். அத்தை என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குறேன். சரிடி, எனக்கும் உள்ளே கொஞ்சம் வேலை இருக்குது. எழுந்து உள்ளே போனவள் ஷோபாவில் சென்று படுத்தாள். கண்மணியின் மனம் எங்கோ சென்றது. தன் மகள் அபிநயாவும் இவளை ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை. தன் பாட்டி அப்பா இருவருடன் சேர்ந்து கிண்டல் செய்வதில் முதல் ஆள். இந்த வீட்டில் அவள் சிறிதேனும் சந்தோஷமாக இருக்கிறாள் என்றால் அந்த வீட்டை சுற்றியுள்ள சில ஜீவராசிகள் இவள் மீது காட்டும் அன்பினால். கண்மணி என்றால் அவைகளுக்கு மிகவும் பிடிக்கும். தோட்டத்தில் உள்ள பூக்கள் செடி கொடிகள் கூட கண்மணியின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும். கண்மணி ஒரு நாள் காணவில்லை என்றால் அவைகள் வாடிவிடும். அன்று திங்கட்கிழமை. வழக்கம் போல கண்மணி வேலைகளை முடித்து சிவகுமார் அபிநயா இருவரையும் அனுப்பிவிட்டு பின்புறம் துணிகளை சலவை செய்து கொண்டிருந்தாள். கண்மணியின் ஃபோன் அடித்தது. வேகமாக உள்ளே வந்தவள் அதை எடுத்து காதில் வைத்தாள். பதட்டத்துடன் வெளியே ஓடி வந்தாள். மாமா, அத்தை! கண்மணியின் குரல் கேட்டு ஏழுமலை வெளியே வந்தார். என்னம்மா, என்ன ஆச்சு? ஏன் எவ்வளவு பதட்டமாக இருக்க? கண்மணி அழுதாள். என்னம்மா, இப்போ நீ எதுக்கு அழுகிற? மாமா, அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சான். என்னம்மா சொல்கிற? ஆமாம் மாமா, அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம். சரிம்மா, நீ முதல்ல கிளம்பு. மாமா அவருக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கலை. சரிம்மா, நீ முதலில் கிளம்பு, அவனுக்கு நான் சொல்லிக்கிறேன். சரிங்க மாமா. ரங்கநாயகி உடனே, ஏண்டி கண்மணி, இங்கே ஒருத்தி நிற்கிறது உன் கண்ணில் தெரியலையா? அத்தை. கண்மணி பதட்டத்துடன் அவள் முன் நிற்க, என்னடி? அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சான். சரி, இப்போ அதுக்கு நான் உடனே போகணும். ஏன், நீ போய்த்தான் வைத்தியம் பார்க்கணுமா? சரி, சமையலெல்லாம் முடிச்சிட்டியா? இல்லை அத்தை, காலையில் செஞ்ச சாம்பார் மட்டும் கொஞ்சம் இருக்குது. சாதம் வடிக்கணும், காய் ஏதாவது பொரியல் பண்ணணும். ஏழுமலைக்கு கோபமாக வந்தது. கண்மணி, அதெல்லாம் அவள் பார்த்துக்குவா. நீ கிளம்புமா முதல்ல. ஏங்க, நீங்கள் சும்மா இருங்க. ரங்கநாயகி, நீ ரொம்ப ஓவராக போகிற. முதல்ல அவள் கிளம்பட்டும். அம்மாடி கண்மணி, நீ கிளம்புமா. ஏழுமலை ரங்கநாயகியை முறைத்தான். கண்மணியோ உள்ளே சென்று ஒரு பையில் 2 செட் மாற்று துணிகளை எடுத்து வைத்து கொண்டு வெளியே வந்தாள். அத்தை, மாமா போயிட்டு வரேன். அப்புறம் மாமா, அபிய நாங்கள் பார்த்துக்குறோம். நீ போயிட்டு என்னன்னு ஃபோன் பண்ணுமா. சிவகுமார் வந்ததும் நாங்கள் வரோம். ரங்கநாயகி ஏழுமலையை முறைத்தாள். கண்மணி விறுவிறுவென்று வாசலை நோக்கி செல்ல, அம்மாடி கண்மணி! அவள் போன வேகத்தில் திரும்பினாள். என்ன மாமா, ஒரு நிமிஷம் இரு. நேராக தங்கள் அறைக்குள் சென்றார். ரங்கநாயகியும் பின்னாடியே சென்றாள். ஏழுமலை பீரோவிலிருந்து பணத்தை எடுத்தார். என்னங்க, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இப்போ எதுக்கு பணம் கொடுக்குறீங்க? ஏழுமலை ரங்கநாயகியை முறைத்தார். அவர் கத்தையாக எடுக்க அதில் எப்படியும் ஒரு 10,000 இருக்கும் போல. ரங்கநாயகிக்கு எரிச்சலாக வந்தது. ஏங்க, சரி கொடுக்கறது தான் கொடுக்குறீங்க. ஒரு 500 இல்லை 1000 கொடுங்க. எதுக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறீங்க? ஏழுமலை ரங்கநாயகியை முறைத்து கொண்டே பதில் எதுவும் பேசாமல் வெளியே வந்தார். அம்மாடி கண்மணி, இந்தாமா, இது கையில் வச்சுக்க. எதுக்கு மாமா? ரங்கநாயகி உள்ளுக்குள் நல்லா நடிக்கிறா. பொடிமா, சொன்னா கேளு. இதை கையில் செலவுக்கு வச்சுக்கோ. ஆஸ்பத்திரியில் தேவைப்படும். அப்புறம் ஏதாவது பணம் தேவைப்பட்டால் சொல்லுமா. ரங்கநாயகிக்கு கோபமாக வந்தது. கண்மணியின் விழிகள் நீரை கசிந்தது. சரிங்க மாமா, வரேன். அத்தை, வரேன். முகத்தை திருப்பிக் கொண்டாள் ரங்கநாயகி.
கண்மணி அங்கிருந்து ஒரு ஆட்டோவை பிடித்து நேராக பஸ் ஸ்டாண்ட் சென்றாள். அங்கிருந்து தங்கள் ஊருக்கு சென்று அங்கு பெரிய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த தன் தந்தை கேசவனை பார்க்க விரைந்தாள். ஐசியு வெளியில் சாருலதா அமர்ந்திருந்தாள். சாரு, அக்கா! கண்மணியை கண்டதும் சாரு தேம்பி தேம்பி அழுதாள். கண்மணியும் மனமுடைந்தாள். அழாதே சாரு, அழாதே. அக்கா, அப்பாவை இப்படி பார்க்க முடியலக்கா. டாக்டர் என்ன சொல்றாங்க? இப்போ எதுவும் சொல்ல முடியாது. அவர் இன்னும் அபாய கட்டத்தை தாண்டலன்னு சொல்றாரு. கண்மணி வேறிட்டு அழுதாள். சுடர் எங்க? அவளும் மாமாவும் இப்போத்தான் மெடிசன் வாங்க போயிருக்காங்க. அக்கா, பின்மண்டையில் அடிபட்டதில் அப்பாவுக்கு மூளையில் போகிற நரம்பு ஏதோ பிரச்சனையாம். உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் செய்ய 5 லட்சம் ஆகுமாம். என்ன, 5 லட்சமா? என்ன சாரு சொல்கிற? ஆமாக்கா, எனக்கு என்ன செய்கிறது தெரியல. என் வீட்டுக்காரர் வீட்டுக்கு போயிருக்காரு. ஏதாவது பணம் ஏற்பாடு பண்ண. அப்படியே பீரோவில் இருக்கிற என்னுடைய நகையை அடமானம் வச்சு பணம் கொண்டு வர சொல்லியிருக்கேன். என்கிட்ட ஒரு 4 சவரன் தான் வெளியே இருக்கு. மீதி எல்லாம் அடமானத்தில் இருக்கு. கழுத்தில் போட்டிருக்க தாலி செயின் ஒரு 3 பவுன். இதெல்லாம் வச்சாலும் பணம் பத்துமான்னு தெரியல. ஏண்டி, அவர் எனக்கும் அப்பா தான். அக்கா, ஆனால் உங்கள் அத்தையை மீறி நீ என்ன செய்ய முடியும்? கண்மணி கண்கள் கலங்கியது. தெருவில் தள்ளுவண்டியை பார்த்தால் தனக்கு ஒரு ஸ்டிக்கர் பொட்டு வேண்டும் என்று அதை வாங்க 10 ரூபாய் தன் மாமியாரிடம் கேட்பாள். இப்படி இருக்கிறது அவள் நிலைமை. இதில் லட்சக்கணக்கில் பணம் என்றால் அவள் என்ன செய்வாள்? அப்பொழுது ஒரு நர்ஸ் வந்தாள். டாக்டர், அப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? அவர் இன்னும் கண் திறக்கல. அன்கான்சியஸில் தான் இருக்காரு. நீங்கள் வெளியே நின்று பாருங்க. சாருவும் கண்மணியும் ஐசியூவின் வெளியே நின்று பார்த்தார்கள். கண்ணாடியின் வழியே தன் தந்தையை பார்த்தாள் கண்மணி. ஆக்சிஜன் பைப் மூக்கில் சொருகப்பட்டு அவர் மூச்சு திணறிக் கொண்டிருப்பதை பார்த்து அவளுக்கு ஒரு நிமிடம் உயிரே நின்று போய் வந்தது. சாருவாலும் தன் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. சாரு, அப்பா எப்பவுமே நிதானமாக தாண்டி போவாரு. எப்படி இப்படியாச்சு? அக்கா, அப்பா நிதானமாக தான் போயிருக்காரு. எதிரில் வந்த லாரி தான் திடீர்னு பிரேக் டவுன் ஆகி அப்பா மேலே வந்து மோதிருச்சு. கண்மணி கலங்கியபடி நின்றிருக்க அங்கு இன்னும் ஒரு நர்ஸ் வந்தாள். என்னம்மா, பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். சாரு கண்மணியை பார்த்தாள். அக்கா, இப்போ என்ன செய்யறது? அப்போது அங்கு சுடரும் அவளின் கணவர் வருணும் வந்தார்கள். சுடர் கண்மணியை கண்டதும் தாயை கண்ட குழந்தையைப் போல ஓடி வந்து அணைத்து கொண்டாள். ஆம், அம்மா இல்லாத பிள்ளைகளுக்கு தன் அக்கா தானே அம்மா. அக்கா, நம்ம அப்பாவை பாத்தியா? நம்ம அப்பா யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சது இல்லையே. அவருக்கு போய் இப்படி ஒரு நிலைமையா? சுடர் ஓவென்று அழுதாள். அங்கு வந்த நர்ஸ், ஏமா, இது ஹாஸ்பிட்டல், இங்க இப்படி சத்தம் போடக்கூடாது. சுடரக்கா, அப்பாவுக்கு ஆப்ரேஷன் செய்ய பணம் ரெடி பண்ணியாச்சான்னு கேட்குறாங்க. நம்ம என்ன செய்வோம்? சாரு, இப்பத்தான் வீடு கட்டினேன். அதற்காக என் நகைகள் மொத்தமும் அடமானம் வச்சிட்டேன். இவரும் வேலையில் எல்லா லோனையும் எடுத்துட்டாரு. வீட்டுக்காக வெளியே வாங்கின கடனே அப்படியே நிற்குது. இதில் புதுசாக யார்கிட்ட போய் என்ன கேட்கறது புரியலை. சுடர் கண் கலங்கினாள். ஏய் சுடர், இப்போ எதுக்கு அழுகிற? அழுகாத. இப்போ என்ன, பணம் தானே, பார்த்துக்கலாம் விடு. கண்மணி தன் கண்களை துடைத்து கொண்டாள். சரிடி, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். அக்கா! இரு தங்கைகளும் ஒரு சேர அழைக்க கண்மணியின் குரலுடைய வந்துடுறேன். அது வரைக்கும் அப்பாவை கிட்ட இருந்து பார்த்துக்குங்கடி. சரிக்கா, போயிட்டு சீக்கிரம் வந்திருக்கா. தன் தங்கைகளை பார்த்தபடியே கண்மணி விறுவிறுவென்று வெளியே நடந்தாள். பஸ்ஸில் வந்து கொண்டிருக்கும் போது ஏழுமலை கண்மணிக்கு ஃபோன் செய்தார். அம்மாடி கண்மணி. என்ன மாமா? என்னன்னு தெரியல, சிவா ஃபோனையே எடுக்கலம்மா. சரி மாமா, நான் இப்போ வீட்டுக்குத்தான் வந்துட்டு இருக்கேன். என்னம்மா, என்ன விஷயம்? நான் வந்து சொல்கிறேன் மாமா. சரிம்மா, வா. என்னங்க, என்ன சொல்கிறா உங்கள் மருமக? அவள் இப்போ வீட்டுக்குத்தான் வந்துட்டு இருக்காளாம். என்னவா? தெரியலையே, வந்து சொல்கிறேன்னு சொன்னான். ரங்கநாயகிக்கு உள்ளுக்குள் பரபரத்தது. என்னவா இருக்கும் என்ற குழப்பத்துடன் உள்ளே சென்று படுத்து கொண்டாள். 2 மணி நேரத்தில் கண்மணி வீட்டிற்கு வந்தாள். மாமா, மாமா. கண்மணி, என்னம்மா, என்ன ஆச்சு? மாமா. கண்மணி ஓவென்று அழுதாள். எதுக்குமா அழுகிற? என்ன ஆச்சு? அங்கே அப்பா ரொம்ப முடியாமல் இருக்கார் மாமா. அவரை காப்பாற்றுவது ரொம்ப கஷ்டம்னு டாக்டர் சொல்கிறாங்க. ரங்கநாயகி அறையிலிருந்து வெளிவந்தாள். சரிம்மா, நீ அழாத. அவருக்கு எதுவும் ஆகாது. ஏதாவது செஞ்சு காப்பாற்றலாம். கவலைப்படாத கண்மணி. மாமா, அவரை காப்பாற்றணும்னா ஆப்ரேஷன் பண்ணணுமாம்.
அப்படியா? அந்த ஆப்ரேஷனுக்கு 5 லட்சம் ரூபாய் கட்டணுமா? என்னது, 5 லட்சம் ரூபாயா? என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, அவர் தலையில பலமான அடிபட்டதுனால மூளைக்கு போற நரம்பு ஏதோ கட்டாயிருக்கான். அப்பாவுக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்களாம். மாமா, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல மாமா. சரிடி, அதுக்கு எதுக்கு இங்க வந்த? ரங்கநாயகியின் குரல் அதட்டலாக வந்தது. ஏழுமலை ரங்கநாயகியை அதட்டினார். ஏண்டி, நீ சும்மா இருக்க மாட்ட? இது அவளோட வீடுடி. அவ இங்க வராம வேற எங்க போவா? இந்நேரம் பார்த்து இந்த சிவா பையன் வேற ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறானே. ஒன்றும் புரியல. மாமா, சுடர் இப்பத்தான் வீடு கட்டி இருக்கா. அவ நகையெல்லாம் அடமானம் வச்சிருக்கா. அவகிட்ட எதுவும் இல்லை. அவங்க வீட்டுக்காரரும் ஆஃபீஸில் எந்த லோனும் போட முடியாதான். ஹோம் லோன் போயிட்டு இருக்கு. வெளிக்கடனும் அதிகமாக இருக்கான். அதனால் பணத்தை எதுவும் அரேஞ்ச் பண்ண முடியலையாம். சாரு அவளுடைய நகையெல்லாம் வச்சு கொஞ்சம் காசு ரெடி பண்ணி இருக்கா. நானும் ஏதாவது உதவணும் மாமா. அதான் அவசரமாக இங்கே ஓடி வந்தேன். இப்போ என்ன பண்ணலாம்னு இருக்க கண்மணி? இவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே சிவா வீட்டிற்குள் வந்தான். கண்மணி சிவாவை பார்த்தவுடன் விறுவிறுவென்று ஓடிப்போய் சிவாவின் மார் மீது சாய்ந்து கொண்டாள். வீறிட்டு அழுதாள். கண்மணி, என்னாச்சு? என்னாச்சு கண்மணி, எதுக்கு அழுகிற? என்னங்க, அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சாங்க. என்னது, ஆக்சிடெண்டா? ஆமாங்க, ஊரில் பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ரொம்ப சீரியஸாக இருக்காருங்க. ஏதோ ஆப்ரேஷன் பண்ணணுமாம். 5 லட்சம் ரூபாய் பணத்தை உடனே கட்டணும்னு சொல்கிறாங்கங்க. என்னது, 5 லட்சமா? ஆமாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. சாரு கொஞ்சம் பணம் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. நானும் என் பங்குக்கு ஏதாவது கொடுக்கணுமுங்க. சரி, இப்போ உடனே எப்படி நம்ம அவ்வளவு பணம் அரேஞ்ச் பண்ணுறது? அதான் மாமா, என்னோட நகை இருக்குல்ல, அத்தை என் நகையை கொடுத்தீங்கன்னா அதை அடமானம் வச்சு அப்பாவுக்கு ஏதாவது உதவ முடியுமான்னு பார்ப்பேன். கொஞ்சம் அந்த நகையை எடுத்து கொடுங்க அத்தை. என்னது, நகையை கொடுக்கணுமா? இது என்னடா கதையா இருக்கு? அது உனக்கு சீரா வந்தது. அவர் சீரா போட்டதை திருப்பி அவரே எடுத்துக்கிட்டு வர சொல்லிட்டாரா? நல்ல திட்டம்தான் அத்தை. என் அப்பா இப்படி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் அந்த நகை அவருக்கு உதவவில்லை என்றால் என்ன பிரயோஜனம்? சிவக்குமார் நடப்பதை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். ஏழுமலைக்கு பொங்கி கொண்டு வந்தது கோபம். என்னது, உனக்கு பிரயோஜனம் இல்லையா? சொல்லுவடி, சொல்லுவ. உனக்கு வேணும்னா பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு இருக்கு. அது இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி. அதை நான் ஏன் திருப்பி தரணும்? அத்தை, அடமானம் தான் வைக்க போகிறேன், அப்புறம் மீட்டுக்கலாம். உங்கள் அப்பா மீட்டு தருவாரா சொல்லு? அதெல்லாம் முடியாது, நான் தரமாட்டேன். கண்மணி ரங்கநாயகியின் காலை பற்றி கொண்டாள். அத்தை, எப்படியாவது என் அப்பா உயிரை காப்பாற்றணும். இப்போ அதை கொடுங்க அத்தை, எனக்கு வேற வழி இல்லை. ஏழுமலை கண்மணியை தூக்கிவிட்டு, அம்மா எழுந்துரு, கண்மணி எழுந்துரு. எதுக்கு இப்போ நீ இவ காலில் விழற? இவ எல்லாம் மனுஷியா? அது உன்னுடைய நகை. அதை வாங்கிட்டு போக உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ரங்கநாயகி, பீரோவிலிருந்து கண்மணி நகையெல்லாம் எடுத்துக்கொடு. இங்கே பாருங்க, அதெல்லாம் நான் தர முடியாது. யாரு சொன்னாலும் நான் தர முடியாது. அம்மா, அது அவளுடைய நகை தானே, போனா போகுது, கொடுத்துடுமா. போனா போகுது, இந்த வார்த்தையை கேட்ட கண்மணிக்கு கோபமாக வந்தது. என்னது, போனா போகுதா? ஏங்க, அது ஏன் நகை? எங்கள் அப்பா வெயிலும் மழையிலும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு போட்டது. என்னவோ போனா போகுதாமே. என்னடி வாய் ரொம்ப நீளுது? நகையை வச்சா மட்டும் யார் மீட்டுவது? அதுவும் என் புள்ள தலைமையில தானே விழும். ஏண்டி, என் புள்ளைய கடங்காரம் ஆக்கலாம்னு பார்க்குறியா? ஏழுமலைக்கு கோபமாக வந்தது. என்னவோ கொடுத்து வச்சவ மாதிரி பேசுற. ரங்கநாயகி, வாய மூடு. ஆமாம், கொடுத்து வச்சவத்தான். அவ இந்த வீட்டு மருமக. இந்த வீட்டில் சரி பாதி உரிமை அவளுக்கு இருக்கு. இந்த வீட்டை 15 வருஷமா அவத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவ இல்லைன்னா இந்த வீடு இல்லை. இத்தனை வருஷம் அவள் உழைச்ச உழைப்புக்கு கூலி கேட்டா உன்னால் கொடுக்க முடியுமா? அதுக்கு நம்ம சொத்துக்களை விற்றாலும் பத்தாது. அவளுக்கு இந்த வீட்டில் பணம் கேட்க எல்லா உரிமையும் இருக்கு. ரங்கநாயகி பிரமித்து போனாள். இத்தனை வருட தாம்பத்திய வாழ்க்கையில் ஏழுமலை அவள் பேச்சுக்கு மறுபேச்சு பேசியதில்லை. ஆனால் இன்று எல்லாம் தலைகீழாக மாறியது. அப்பா, என்னப்பா நீங்க அம்மாவை இப்படி பேசுறீங்க? வாடா வா, என் அருமை பிள்ளையே. உன்னையெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. இது நாள் வர உன் போக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காம தான் இருந்துச்சு. ஆனாலும் நான் எதையும் பேசாமல் வாயை மூடிட்டு இருந்தேன்.
ஏண்டா, நம்மளை நம்பி வந்தவ இப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்காளே, இந்த சமயத்தில் நாம தான் அவளுக்கு துணையா இருக்கணும்னு உனக்கு தோணுதாடா? ஒரு புருஷனா நீ அவ பக்கம் தானே நிற்கணும். அதானே? ரங்கநாயகியின் கண்கள் சிவக்க ஏழுமலையின் முன்பு நின்றாள். அவளுக்கு தாலி கட்டின புருஷன் அமைதியா நிற்கிறான், ஆனா நீங்க அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க. அதுதான் எனக்கும் புரியல. நீங்க அவன் மேல காட்டுற கரிசனத்தை நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி என்ன சொக்குப்பொடி போட்டாலோ தெரியலையே. ஏழுமலையின் கண்கள் சிவந்தது. ரங்கநாயகி! ஓங்கி ஒரு அறை பலார்! அவள் தடுமாறி கீழே விழப்போனாள். சிவகுமார் வந்து அவளை பற்றி கொண்டான். ரங்கநாயகியின் இதயம் எரிமலையாகியது. கண்மணி தன் காதுகளை பொத்திக்கொண்டு அப்படியே தரையில் அமர்ந்து கண்ணீர் சிந்த, கண்மணி, நீ ஏமா அழுகிற? இந்த ராட்சசி இப்படித்தான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பா. நீ அதையெல்லாம் உன் காதில் வாங்காத. எழுந்துருமா, எழுந்துரு. நீ வா, நான் உங்கள் நகையை எடுத்து தரேன். அது உன்னுடைய நகை. அதை கொண்டு போக உனக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. வாமா. நேராக தங்கள் அறைக்கு சென்று பீரோவை திறந்து நகைகளை எடுத்து கண்மணியிடம் கொடுத்தார். மாமா, புடிமா, இது உன் நகை. இதை நீ வைப்பது விற்பது உன் இஷ்டம். போ, சீக்கிரம் போ. நான் போய் பேங்க்கில் என் சேவிங்ஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். வேணாம் மாமா. இல்லை கண்மணி, எடுத்துட்டு வரேன். அவசரத்துக்கு உதவும். நீ முதல்ல கிளம்புமா. என்னங்க? ரங்கநாயகி கோபமாக கத்தினாள். பேங்க்கில் உங்கள் பணத்தில் கையை வச்சிங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். அதை நீ சொல்லாத. அது என்னுடைய ரிட்டையர்மெண்ட் பணம். அதை என்ன செய்யணும், யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஏன் இஷ்டம். இதில் நீ தலையிடாத. ஒரு புருஷனா உனக்கு நான் செய்ய வேண்டிய கடமையில் எந்த குறையும் வைக்கல. இந்த வீட்டை கட்டி அதை உன் பேரில் எழுதி வச்சுருக்கேன். உன் பேரில் பேங்க்கில் பணமும் போட்டு வச்சுருக்கேன். என் பையனை நல்ல முறையில் படிக்க வச்சு அவன் பேர்லையும் சொத்துக்களை எழுதி வச்சுருக்கேன். மாதம் மாதம் வர பென்ஷன் பணத்தில் என் பேத்தி பேர்லையும் ஆர்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். இது என் பேரில் இருக்கிற எனக்கான பணம். இதில் வேற யாருக்கும் உரிமை கிடையாது. ஏழுமலை இப்படி சொன்னதும் ரங்கநாயகிக்கு உடல் சிலிர்த்தது, கண்கள் கலங்கியது. அம்மாடி கண்மணி, நீ கிளம்புமா, நேரம் ஆகுது. ஆஸ்பத்திரியில் அங்கே உனக்காக காத்துட்டு இருப்பாங்க. நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. நான் பின்னாலே வரேன். கண்மணி நேராக வெளியே சென்றவள் ஒரு நிமிடம் அப்படியே நின்றாள். மீண்டும் கோபமாக உள்ளே வந்து தன் கணவனை பார்த்தாள். இதனால் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணாலும் நான் அமைதியாக போயிருக்கேன். என்கிட்ட அன்பா இல்லைனாலும் சரி. சாப்பிட்டியா, உடம்பு நல்லா இருக்கா, இப்படி எதையும் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தது இல்லை. நீங்கள் எனக்கு பெருசாக எந்த முக்கியத்துவமும் கொடுத்ததில்லை. நான் அதை பற்றி கவலைப்பட்டதும் இல்லை. ஆனால் இப்போது அத்தை இப்படி ஒரு வார்த்தை சொல்லும்போது அதை கேட்டுக்கிட்டு நீங்கள் வாயை மூடிட்டு இருந்தீங்களே, அதை தாங்க என்னால் தாங்க முடியலை. இது வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த வீட்டில் என்னவா இருந்திருக்கேன்னு எனக்கு புரியலைங்க. உங்கள் கூட நான் வாழ்ந்த வாழ்க்கையை இன்னைக்கு நீங்கள் என்னன்னு எனக்கு புரிய வச்சிட்டீங்க. கண்மணி! சிவகுமார் அவளின் கையை பிடிக்க அதை தட்டி விட்டவள், இனிமே நீங்களே வந்து என்னை கூப்பிட்டாலும் நான் இங்கே வரப்போறதில்ல. அம்மாடி கண்மணி! ஏழுமலை வியப்பாக பார்த்தார். என்னை மன்னிச்சிடுங்க மாமா, எனக்கும் கொஞ்சம் தன்மானம் இருக்கு. எனக்கு அத்தை மேலே கூட எந்த வருத்தமும் இல்லை. என்னோட கோபமெல்லாம் என் புருஷன் மேலே தான். கண்மணி! சிவகுமார் கண் கலங்கி அவளை பார்க்க, இனிமேல் உங்களோட வாழ எனக்கு விருப்பமில்லை மாமா, என்னை மன்னிச்சிருங்க சொல்லிவிட்டு கண்மணி விறுவிறுவென்று வாசலுக்கு நடந்தாள். கண்மணி, கண்மணி! சிவகுமார் பின்னாலேயே ஓடி வந்தான். கண்மணி, ப்ளீஸ், நான் சொல்கிறத கேளு கண்மணி, என்னை மன்னிச்சிரு. சிவகுமார் கண்கள் கலங்கியது. கண்மணி நிற்காமல் நேராக சென்று கொண்டே இருந்தாள். சிவகுமார் நேராக உள்ளே வந்து, அம்மா, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? எதுக்கு அவளை இப்படி பேசுனீங்க? ரங்கநாயகி எதுவும் பேச முடியாமல் அமைதியாக நின்றாள். அவள் இந்த வீட்டுக்கு வாழ வந்து இத்தனை வருஷத்தில் நீங்கள் என்னைக்காவது அவகிட்ட நல்ல விதமாக நடந்திருக்கீங்களா? அவள் என்னம்மா தப்பு செஞ்சா? உங்களுக்கு ஏன் அவளை கண்டாலே பிடிக்கிறதில்ல? இது வரைக்கும் நான் அவளுக்கு எந்த விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணதே இல்லைம்மா. நீங்கள் அவளை என்ன பேசினாலும் எவ்வளவு வேலை வாங்கினாலும் நான் அதை கண்டு கொண்டதில்லை. எனக்கு தெரியும் நீங்கள் பண்ணுறது தப்பு. இருந்தாலும் அம்மா, சின்ன வயசில் இருந்து உங்கள் மேலே எனக்கு இருக்கிற பாசத்தில் நான் உங்களை எதுவும் கேட்க முடியாமல் இருந்தேன். எந்த விஷயம்னாலும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கண்மணின்னு அவகிட்ட தான் சொல்லியிருக்கேனே தவிர உங்ககிட்ட எதையும் சொன்னதில்லை. எனக்கும் மனசில் இருக்குமா, வெளியே சொல்ல முடியறதில்ல.
அப்பா சொன்னது மாதிரி இது நாள் வரைக்கும் ஒரு புருஷனா நான் அவளுக்கு எந்த விஷயத்திலும் சப்போர்ட் பண்ணது இல்லைம்மா. எனக்கு தெரியும் அவள் மனசை பற்றி. ஆனால் என்னால் என் ஈகோ விட்டு வெளியே சகஜமாக பேச முடியலை. ஆம்பளைங்கிற திமிரு. நீங்கள் என்னை அப்படித்தானம்மா வளர்த்தீங்க? அம்மா, கண்மணி எனக்கு கிடைச்ச பொக்கிஷம்மா. நான் என்ன கோவமாக இருந்தாலும் என்ன மனநிலையில் இருந்தாலும் அவள் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அனுசரணையாக எத்தனை வருஷம் என் கூட குடும்பம் நடத்தியிருக்கா. அதுக்கு அவளுக்கு நான் கொடுத்த பரிசு இதோ இப்போ அவள் கண்ணில் தெரியும் ஏமாற்றம். ஒரு புருஷனா நான் தோத்துட்டேம்மா. நீங்கள் இத்தனை வருஷம் உங்கள் புருஷனோட வாழ்ந்த வாழ்க்கையும் சேர்த்து அசிங்கப்படுத்திட்டீங்களேம்மா. ரங்கநாயகி ஓவென்று அழுதாள். என்னை மன்னிச்சிருப்பா சிவா, என்னை மன்னிச்சிடு. நான் ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டேன். என்னடி கோவம்? கோவத்தில் என்ன வேணாலும் பேசுவியா? அம்மா, அவளை கண்டாலே உனக்கு ஆகலை. ஏம்மா? இதுவரை உன் தலைமையில இருந்த குடும்ப பொறுப்பை அவள் ஏற்றுக்கிட்டு உனக்கு ஓய்வு கொடுத்து உட்கார வச்சதுக்கு நீ அவளுக்கு காட்டுற நன்றியா? ரங்கநாயகி அமைதியாக சோபாவில் அமர்ந்தாள். அவள் மனது குற்ற உணர்வில் தத்தளித்தது. அம்மா, நீ அடிக்கடி சொல்லுவியே, நான் ஆப்ரேஷன் பண்ணி இங்கே வந்தப்போ அவகிட்ட இருந்து என்னை பார்த்துக்கல அப்படின்னு. அவளை திட்டிக்கிட்டே இருப்பியே, அந்த சமயத்தில் அவள் எப்படி இருந்தான்னு உனக்கு தெரியுமா? ரங்கநாயகி குழப்பத்துடன் பார்த்தாள். உங்களுக்கு சிறுநீரகம் ரெண்டும் செயலிழந்து நீங்கள் நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருந்தப்போ நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக கவலைப்பட்டோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் படுற அவஸ்தையை பார்த்து கண்மணியும் கஷ்டப்பட்டா. உங்களுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும்னு டாக்டர் சொன்னப்போ அதற்கான டோனர் கிடைப்பாங்களான்னு நாங்கள் கேட்டப்ப டாக்டரு, உங்கள் அம்மாவுக்காவது வயசு அதிகம், அதை விட குறைவான வயசில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, முதல் முக்கியத்துவம் அவங்களுக்கு தான் கொடுப்போம். உங்கள் குடும்ப நபர்கள் யாரேனும் தர முன்வந்தா சொல்லுங்க, சோதனை செய்து பார்க்கலாம். தெரிஞ்சவங்க யாராவது தர முன்வராங்களான்னு பாருங்க. முதல்ல உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் ஒரு டெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு டாக்டர் சொன்னாங்க. எல்லாருக்கும் டெஸ்ட் எடுத்தாங்க. அம்மா, எனக்கு சுகர் இருக்குது, அதனால் என்னால் கொடுக்க முடியாதான். அப்பாவுக்கும் பிபி சுகர் இருக்கிறதுனால அவரும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வெளியே எங்கேயும் டோனர் கிடைக்கல. அத்தைக்கு என்னுடைய ஒரு கிட்னியை எடுத்துக்கோங்க அப்படின்னு கண்மணி தான் உங்களுக்கு தன்னுடைய ஒரு கிட்னியை தந்தா. ரங்கநாயகி வியப்பாக பார்த்தாள். இன்னைக்கு நீங்கள் உசுரோட நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு கண்மணி தான் காரணம். உங்களுக்குள்ளே இருக்கிற அவளுடைய சிறுநீரகப்பை தான் உங்களை வாழ வச்சுட்டு இருக்கு. ரங்கநாயகி தேம்பி தேம்பி அழுதாள். உங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்த அந்த சமயம் அவளுக்கும் ஆப்ரேஷன் நடந்துச்சு. அவளுடைய ஒரு சிறுநீரக பையை எடுத்து உங்களுக்கு வச்சாங்க. நீங்கள் இங்கே என்ன எல்லாம் அவஸ்தைப்பட்டீங்களோ அதே அவஸ்தை தான் அவளுக்கும். இது உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அவ இந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச கையோட அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா. அத்தைக்கிட்ட இதை எப்பொழுதும் சொல்லாதீங்கன்னு எங்கிட்டையும் அப்பா கிட்டையும் சத்தியம் வாங்கிக்கிட்டா. தனக்கு பிடிக்காத மருமக கிட்னியை கூட அவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு அவன் நினச்சிட்டா போல. ஐயோ சிவா, என்னை மன்னிச்சிருப்பா. ரங்கநாயகி உள்ளுக்குள் குமுறினாள். ஏழுமலை அவளின் அருகில் வந்தார். வாழ வேண்டிய வயசில் தன்னோட ஒரு கிட்னியை உனக்கு கொடுத்துட்டு எங்கள் அத்தையும் இந்த உலகத்தில் வாழணும்னு உன்னை வாழ வச்ச அந்த தெய்வத்தை பார்த்து நீ என்ன கேட்ட? கொடுத்து வச்ச மாதிரி கேட்குறியான்னு கேட்ட இல்லை? ஆமாடி, அவ கொடுத்து தான் வச்சா உனக்கு மறுபிறவிய. இப்போ சொல்லுடி, அவளை ஓயாமல் திட்டிக்கிட்டு இருந்த உனக்கு வாழ்வு கொடுத்த அவ பெரிய மனுஷியா, இல்லை தான் வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை கேவலம் ஒரு புழு பூச்சியை விட கேவலமாக நடத்துகிற நீ பெரிய மனுஷியா? சொல்லுடி, யாரு பெரிய மனுஷி? லட்ச லட்சமாக வாரி கொடுத்தாலும் அவ கொடுத்ததுக்கு ஈடாகாது. ரங்கநாயகி ஏழுமலையை கட்டி கொண்டு அழுதாள். சிவகுமார் அவளின் அருகில் வந்ததும் அவனையும் கட்டி கொண்டாள். இங்கே ஹாஸ்பிட்டலில் கண்மணியின் அப்பாவிற்கு நல்ல முறையில் ஆபரேஷன் முடிந்தது. சுடர், சாரு, கண்மணி 3 பேரும் அவர் அருகில் நின்றிருந்தனர். கேசவன் மெதுவாக கண்களை திறந்தார். தன் 3 பெண்களையும் பார்த்து மனமகிழ்ந்தார். அம்மாடி கண்மணி, அப்பா, சாரு, சுடர், உங்களை எல்லாம் திரும்ப பார்ப்பேன்னு இந்த அப்பா நினைக்கலடா. அப்பா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்கள் 100 வருஷம் வரைக்கும் எங்கள் கூட இருக்கத்தான் போறீங்க. 3 அவரை கட்டி கொண்டனர். சம்மந்தி, வெளியிலிருந்து ஒரு குரல். எல்லோரும் வாசலை பார்த்தனர்.
ரங்கநாயகி, ஏழுமலை, சிவகுமார், பேத்தி அபிநயா நின்றிருந்தனர். கண்மணியின் கண்கள் சிவகுமாரை பார்த்தது. சிவகுமாரோ கண்மணியை ஏறெடுத்து பார்க்க முடியாமல் தலையை கவிழ்த்து கொண்டான். சம்மந்தி, இப்ப எப்படி இருக்கு சம்மந்தி உங்களுக்கு? ஏழுமலை கேசவனின் அருகில் வந்து கேட்டார். பரவாயில்ல சம்மந்தி, நான் பொழைக்க மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் என் பிள்ளைங்க என்னை காப்பாத்திடுச்சுங்க. ஆமாம் சம்மந்தி, உண்மையில் நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலித்தான். உங்கள் 3 பெண்களுமே தங்கமான பொண்ணுங்க. ரங்கநாயகி கேசவனின் அருகில் வந்தாள். சம்மந்தி, என்னை மன்னிச்சிருங்க சம்மந்தி. அம்மா, எதுக்கு நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? எல்லாத்துக்கும் தான். இதுவரை உங்களையும் உங்கள் பொண்ணு கண்மணியையும் நான் எவ்வளவோ கஷ்டப்படுத்தி இருக்கேன், அவமானப்படுத்தி பேசியிருக்கேன். நீங்கள் 2 பேரும் என்னை மன்னிக்கணும். அத்தை, எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? கண்மணி ரங்கநாயகியின் அருகில் வந்தாள். ரங்கநாயகி அவளை கட்டி கொண்டாள். அம்மாடி கண்மணி, என்னை மன்னிச்சிருமா. இந்த பாவியை மன்னிச்சிரு. உன்னோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம நான் இத்தனை நாள் உன்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்திட்டேன். என்னை மன்னிச்சிரு. அத்தை, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நீங்கள் பெரியவங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க. உண்மையில் நான் பெரிய மனுஷி இல்லைம்மா, நீ தான் பெரிய மனுஷி. நீ செஞ்ச காரியம் இருக்கே, அது யாரும் செய்ய மாட்டாங்க. அதுவும் ஒரு மாமியாருக்கு நிச்சயமாக யாரும் இதை செய்ய மாட்டாங்க. அத்தை, நான் உங்களை எப்பவும் என் மாமியாராக பார்த்ததில்லை. எனக்கு விவரம் தெரியாத வயசுலேயே எங்கள் அம்மா எங்களை விட்டு போயிட்டாங்க. நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்களை என் அம்மா போலத்தான் நான் பார்த்தேன். இப்போ வரைக்கும் நான் உங்களை அப்படித்தான் பார்க்குறேன். என் தங்கமே. ரங்கநாயகி அவளை அணைத்து கொண்டாள். சிவகுமார் மெதுவாக கண்மணியின் அருகில் வந்தான். சிவகுமாரை ஓரப்பார்வை பார்த்தவள் முகத்தை திருப்பிக் கொண்டாள். சுடர் வீட்டிலும் சாரு வீட்டிலும் அனைவரும் வந்து கேசவனை பார்த்து நலம் விசாரித்தார்கள். சிறிது நேரத்தில் ஒருவர் பின் ஒருவராக கிளம்பினார்கள். சரிங்க சம்மந்தி, நாங்கள் கிளம்புறோம், உடம்பை பார்த்துக்கோங்க. ஏழுமலை குடும்பத்தினரும் கிளம்பினார்கள். ஆமாடி கண்மணி, நாங்கள் கிளம்புறோம். நீ அப்பா கூட இருந்து அவருக்கு நல்லா குணமானதும் வாமா. அபிநயாவை பற்றி கவலைப்படாத, அவளை நான் பார்த்துக்கிறேன். ரங்கநாயகி கண்மணியின் கைகளை பிடித்து கொண்டாள். அம்மாடி கண்மணி, நீ இந்த அத்தையை மன்னிச்சது முக்கியமல்ல. தயவு செய்து சிவாவையும் மன்னிச்சிருமா. நான் தான் அவனை இப்படி வளர்த்துட்டேன். நீ போன பிறகு அவன் எவ்வளவு மனசு உடைஞ்சு பேசினான் தெரியுமா? அவனுக்கு உன் மேலே நிறைய அன்பு இருக்கு, அதை வெளிக்காட்ட தெரியலம்மா. என் மேலே இருக்கிற பயம் அவனை எப்படி மாத்திடுச்சு. மன்னிச்சிருமா. கண்மணி அமைதியாக நின்றிருந்தாள். நீ வரும்போது என்ன வார்த்தை சொல்லிட்டு வந்தன்னு தெரியும். இங்கே பாரு, நீ அவன் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு வந்த. அது உன் விருப்பம். ஆனால் நீ அந்த வீட்டுக்கு வரணும். அது உன் வீடு. அபிநயாவிற்காக வரணும். உங்களுக்குள்ளே நீங்கள் எப்போ பேசுவீங்களோ அது உங்கள் 2 பேருக்குள்ள. நான் அதுக்குள்ளே வரமாட்டேன். சிவா எப்போ உன் மனசுக்குள்ளே நிற்கிறானோ அப்போ இருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க. ரங்கநாயகி முதல் முறையாக தனக்கு அம்மாவாக பேசியது கண்மணியின் உள்ளத்தை மகிழ்வித்தது. அவளின் கண்கள் நீரை கசிந்தது. ரங்கநாயகியை கட்டி தழுவிக்கொண்டாள். சிவகுமார் அருகில் வந்தான். கண்மணியிடம் பேச வார்த்தைகளின்றி தவித்தான். அவன் கண்களில் தெரிந்தது கண்மணியிடம் அவன் கேட்கும் மன்னிப்பு. அவனின் விழியோ அவளை அழைத்தது. அவளிடம் பேச துடித்தது. இது கண்மணிக்கும் புரிந்தது. சிவகுமாரின் கண்களில் நீர் கசிந்தது. அவன் அமைதியாக கண்மணியை பார்த்தவாறே வெளியே சென்றான். ஏனோ அவன் கண்களில் தெரிந்தது கண்மணி எதிர்பார்க்கும் காதல். இனி கண்மணியின் வாழ்வில் என்றும் வசந்தமே. அன்பர்களே, ஒரு பெண் திருமணமாகி புகுந்த வீட்டிற்கு வரும்போது பல எதிர்பார்ப்புகளுடன் ஒருவித பயத்துடன் வருகிறாள். அப்படி அவள் அங்கு வரும்போது அவள் முழுமையாக நம்பி வருவது அவளின் கணவனை மட்டுமே. ஏனெனில் அவர்களுக்குள் பரிமாறப்படுவது உடல் மட்டுமல்ல, உள்ளமும் தான். அந்த நம்பிக்கையில்தான் பெண்கள் உங்களிடம் தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறார்கள். அப்படி உங்களை நம்பி வரும் அவர்களிடம் நீங்கள் வைக்கும் முதல் கோரிக்கை, என் அம்மா அப்பாவை உன் அம்மா அப்பாவை போல பார்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன சொன்னாலும் நீதான் கொஞ்சம் பொறுத்து போக வேண்டும். இந்த வார்த்தை ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியிடம் கூறும் வார்த்தை. நான் கேட்கிறேன், ஏன் இதை உங்கள் தந்தை தாயிடம் சொல்ல முடிவதில்லை?
அப்பா, அம்மா, நம்ம வீட்டிற்கு புதிதாக வரும் அந்த பெண் வேறு வீட்டிலிருந்து இங்கே வருபவள். அவளின் குணம் எப்படியோ, பழக்க வழக்கம் எப்படியோ, அவள் தெரியாமல் என்ன தவறு செய்தாலும் எனக்காக நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும். இதை ஏன் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் கேட்க முடிவதில்லை? எங்கிருந்தோ வரும் பெண்ணின் மீது உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கை ஏன் 20 வருடத்திற்கு மேல் உங்களை பெற்று வளர்த்த உங்களின் அம்மா மீது வரவில்லை? இனி இந்த வார்த்தைகளை அங்கேயும் சொல்லுங்கள். மாற்றம் என்பது இருபுறமும் வேண்டுமல்லவா? நன்றி. என்றும் நட்புடன் உங்கள் ஹேமலதா தனசேகர்.